2026 வர இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. இந்த 5 மாசத்துல ஒரு பிகினரா ஃப்ரம் த ஸ்கிராச் வீட்லயே இருந்து இங்கிலீஷ் கத்துக்கணும்னா நான் பண்ண போற 7 விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ நான் ஒரு பிகினர் அப்படிங்கறனாலே சிம்பிள், ஈஸி அண்ட் டூவபிளான ஆக்டிவிட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் 2 monthsல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் 2 weeksக்கு நான் பண்ண போற என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி would be டெய்லி இங்கிலீஷ் டெய்லி ஆக்டிவிட்டிஸ். டெய்லி இங்கிலீஷ் டெய்லி ஆக்டிவிட்டியில நான் என்ன விஷயம் செய்யறேனோ அந்த விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னு சத்தமா ஒரு தடவையாவது இங்கிலீஷ்ல சொல்லுவேன். சோ இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை நான் சொல்லுவேன். ஐ ஆம் ஸ்பீக்கிங், ஐ ஆம் வேக்கிங் அப், ஐ ஆம் லிசனிங். இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் டெய்லி பண்ற ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம், அதோட இங்கிலீஷ் vocabulary என்ன அப்படிங்கறத நான் கத்துக்க போறேன். along with present continuous tenseம் நான் கத்துக்க போறேன். and என்ன விஷயம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I am eating with my friend at the restaurant. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா எதையும் நான் பண்ண போறேன். I'm going to keep it simple. I am eating. அவ்வளவுதான். with my friend இருந்தாலும் சரி, at the restaurant இருந்தாலும் சரி, இதெல்லாம் நான் அட்லீஸ்ட் ஒரு 4th month இல்லாட்டி 5th monthல தான் இதெல்லாம் நான் ஆட் பண்ண போறேன். ரெண்டாவது நான் பண்ண போற ஆக்டிவிட்டியும் 2 weeksக்கு நான் கண்டிப்பா பண்ண போறேன். அது ஜேர்னலிங். ஜேர்னலிங் அப்படிங்கும்போது நம்மளோட டைரி ரைட்டிங் இருக்கு பாத்தீங்களா, இததான் நம்ம ஜேர்னலிங் அப்படின்னு சொல்றோம். என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில ஐ எம் வேக்கிங் அப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஐ வோக் அப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஜேர்னல்ல எழுத போறேன். இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 50 sentences நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த 50 sentencesல ஒரு 5 sentences மட்டும் நான் ஜேர்னல் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் பண்ண 50 ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து 5 ஆக்டிவிட்டிஸை மட்டும் நான் ஜேர்னல் பண்ண போறேன். இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு கிடைக்க போற ரிசல்ட், நான் என்னோட ஆக்டிவிட்டிஸோட பாஸ்ட் டென்ஸை எப்படி சொல்லணும் அப்படின்னு கத்துக்க போறேன். 3வது வாரத்துல இருந்து நான் சிம்பிள் ஸ்டோரிஸை லிசன் பண்ண போறேன். இந்த மாதிரி லிசன் பண்ணும்போது நான் கவனிக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா இருக்கணும், ஸ்டோரி சின்னதாவும் இருக்கணும், எனக்கு புரிஞ்சுக்கவும் வேணும். கடைசியில இந்த ஸ்டோரிக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட் இருந்துச்சுன்னா நான் அந்த பர்டிகுலர் ஸ்டோரிய இன்னும் பெட்டரா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்டோரிஸ்ல இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இந்த ஃபார்மேட் என்ன அப்படிங்கறது நான் ஒரு 10-15 ஸ்டோரி கேட்டு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு இப்படிதான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த மாதிரி நான் பண்ணும்போது என்னோட கொஸ்டினிங் அண்ட் ஆன்சரிங் கேப்பபிலிட்டியை நான் வைடன் பண்றேன். ஸோ அந்த ஏரியாவையும் என்னால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ 3rd weekல இருந்து ஒரு 8th week வரைக்கும் நான் இந்த ஆக்டிவிட்டியை விடாம பண்ண போறேன். 4வதா நான் பண்ண போற ஆக்டிவிட்டி ஆல் இங்கிலீஷ் இமர்சிவ் லேர்னிங். இதை என்னோட 2nd monthல இருந்து நான் கண்டினியூ பண்ண போறேன். சோ இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன விஷயம் வேணும்னாலும் சரி, நான் என்டர்டைன்மெண்ட்க்கு வேண்டி பாக்குறேன் இல்ல கேட்கறேன், இல்ல நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுக்கு வேண்டி ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, என்ன விஷயம் பண்ணாலும் அதை கம்ப்ளீட்லி இங்கிலீஷ்ல மட்டும்தான் இந்த ஒரு மாசம் ஃபுல்லா நான் கேட்க போறேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும்தான் கேட்கிறேன். சோ இங்கிலீஷ்ல கேட்கிறேன், எனக்கு புரியல அப்படின்னா என்னால அந்த வீடியோவை இல்லாட்டி ஆடியோவை ஸ்லோ டவுன் பண்ணி என்னால கேட்க முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கிடைக்க போற பெனிஃபிட், நேச்சுரலா எப்படி மத்தவங்க கான்வர்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டு நேச்சுரல் கான்வர்சேஷன்ஸை எப்படி இனிஷியேட் பண்ணும் அப்படிங்கிறது என்னால கத்துக்க முடியும். இந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் டைம் நான் ஒதுக்க வேணாம் அப்படிங்கறனாலேயே நான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணறதோட சேர்த்து ஸ்டோரிஸையும் கண்டிப்பா இந்த 4 weeksம் லிசன் பண்ணுவேன். 5வதா நான் பண்ண போற ஆக்டிவிட்டி மை என்வாயன்மெண்ட். மை என்வாயன்மெண்ட் அப்படிங்கறத நான் 3rd month ஃபுல்லா ஃபாலோ பண்ண போறேன். இந்த ஆக்டிவிட்டியில நான் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட என்வாயன்மெண்ட் என்ன, நான் யாரு கூட எல்லாம் பேசுறேன், அவங்க கூட என்னெல்லாம் பேசுறேன், ஸோ ஃப்ரீக்வெண்டா எங்களுக்குள்ளார இருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் என்னெல்லாம், நான் கேட்கிற கேள்விகள் என்னெல்லாம், அவங்க என்கிட்ட கேட்கிற கேள்விகள் என்னெல்லாம், அதுக்கு நாங்க ஷேர் பண்ற ஆன்சர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத அந்த இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ண போறேன். ஸோ இந்த கான்வர்சேஷனை நான் தமிழ்ல இல்லாட்டி தங்கிலீஷ்ல எழுதி எடுத்துக்க போறேன். எழுதி எடுத்ததை நான் ChatGPT-ல இதெல்லாம் தான் என்னோட என்வாயன்மெண்ட் அண்ட் இவங்க கூட எல்லாம் இந்த மாதிரி தான் நான் கான்வர்ஸ் பண்றேன் அப்படிங்கிற என்னோட ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை
சாட் ஜிபிடிக்குள்ளார நான் ஃபீட் பண்ணிட்டு சாட் ஜிபிடி கிட்ட என்னோட இந்த தமிழ் சென்டென்சஸ இங்கிலீஷ் சென்டென்சஸா மாத்தி தர முடியுமா அப்படின்னு நான் கேட்க போறேன். சோ சாட் ஜிபிடி எனக்கு இதோட இங்கிலீஷ் சென்டென்சஸ் என்னலாம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி தரப்போகுது. சாட் ஜிபிடி தந்த இந்த ஆன்சர்ஸ்ல இருந்து ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ நான் டெய்லியும் வந்து பிராக்டிஸ் பண்ண போறேன். சோ நான் டெய்லியும் மினிமம் ஒரு 10 சென்டென்சஸ் வந்துட்டு நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி நான் பிராக்டிஸ் பண்ணும்போது என்னோட என்வாயன்மெண்ட்ல இருக்கிற questions and answers ரொம்ப கான்பிடென்ட்டா ஆன்சர் பண்ணறதுக்கும் இல்ல questions இனிஷியேட் பண்ணறதுக்குமான கான்பிடன்ஸ் எனக்கு கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். ரெண்டாவது, இவ்ளோ நாள் நான் தப்பா இங்கிலீஷ் பேசியிருந்தேன் அப்படின்னா இனிமே என்னால கான்பிடென்ட்டா கரெக்டான இங்கிலீஷ் சென்டென்சஸ் புரிஞ்சு என்னால பேச முடியும். அடுத்ததான் நான் பண்ண போற ஆக்டிவிட்டி ஜாம் செஷன். ஜாம் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் அ மினிட் செஷன் இல்லாட்டி இம்ப்ராம்ப்டு ஸ்பீக்கிங். இது பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கிற ஒரு டாபிக். இந்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டமான ஒரு டாபிக் உங்களுக்கு தருவாங்க. சோ அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள் ஒரு 1 மினிட்க்கு நீங்க பேசணும். இதுதான் வந்து ஜாம் செஷன். சோ நீங்களும் அதே மாதிரி ரேண்டமா ஒரு டாபிக் எடுக்கிறீங்க. ஒரு 1 மினிட்ஸ்ல அந்த டாபிக்க பத்தி என்னெல்லாம் உங்களால சொல்ல முடியுது அப்படிங்கறத வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. சோ இந்த டாபிக் ரிலேட்டடா என்னெல்லாம் விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படிங்கறத ரெக்கார்டிங்க கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மினிமம் 5 சென்டென்சஸ் இல்லாட்டி 7 சென்டென்சஸ் அவ்வளவு போதும். இத வந்து நீங்க எழுதுங்க. இத நீங்க தமிழ்லயோ தங்கிலீஷ்லயோ எழுதிட்டு முன்னாடி பண்ண மாதிரியே சாட் ஜிபிடில ஃபீட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எடுங்க. சோ சாட் ஜிபிடி தந்த இந்த சென்டென்சஸ மினிமம் ஒரு 5 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6th டைம்ல இருந்து நீங்க இத பார்க்காம சொல்ல ட்ரை பண்ணுங்க. 10th டைம் ஆகும்போது நீங்க இத ரெக்கார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தடவை நீங்க எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம ரெக்கார்ட் பண்ணி சொன்ன போது எவ்வளவு திணறுனீங்க, அங்க என்னெல்லாம் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த தடவை 10th தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணி சொல்லும் போது கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாம திணறாம எவ்வளவு கான்பிடென்டா பேசுறீங்க அப்படின்னு பாருங்க. சோ இந்த ஆக்டிவிட்டியை டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்களால வந்துட்டு ரேண்டமா எந்த விஷயத்த பத்தியும் பயம் இல்லாம பேசுறதுக்கான ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும். என்னோட ரெக்கமெண்டேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் சிம்பிள். கடைசியா நீங்க பண்ண போற ஆக்டிவிட்டி தான் லேர்னிங் structured basic English. இது நம்ம ஆல்ரெடி பண்ற விஷயம் தான். யூடியூப் பார்த்து நிறைய டாபிக்ஸ் கத்துக்கிறோம். ஆனா நம்மனால வந்துட்டு அதை கரெக்டா ஞாபகம் வைக்க முடியல. சோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், பிகினர்ஸ்க்கான பேசிக் இங்கிலீஷ ஒரு நல்ல ஒரு கரிக்குலம் இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, அது 10 மினிட்ஸ்க்குள்ளார இருக்கிற ஒரு வீடியோவா பாத்துக்கோங்க. ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா சத்தியமா இங்கிலீஷ வெறுத்துருவீங்க. மூணாவதா நீங்க பண்ண போற விஷயம், டோன்ட் டேக் எனி நோட்ஸ். நோட்ஸ் எதுவும் எடுக்காதீங்க. ஜஸ்ட் அந்த டாபிக்க கேளுங்க. நாலாவது, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இதுதான் நீங்க படிச்சது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகுது. சோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த சாட் ஜிபிடில ஃபீட் பண்ண போறீங்க. சோ நீங்க சாட் ஜிபிடி கிட்ட சொல்ல போறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் தான் என்னோட டீச்சர் எனக்கு இன்னைக்கு சொல்லி தந்தாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லி தந்தாங்களோ அதையெல்லாம் நீங்க வந்துட்டு சாட் ஜிபிடில டைப் பண்றீங்க. கடைசியில என்ன கேக்குறீங்க அப்படின்னா, இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு பார்த்து சொல்லுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க சாட் ஜிபிடி கிட்ட கேட்க போறீங்க. ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடி உங்களோட ஆன்சர்ஸை வேலிடேட் பண்ணும். வேலிடேட் பண்ணி அதுல ஏதாவது கேப்ஸ் இருக்கு, நீங்க ஏதாவது விஷயத்த மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது சொல்லும். சோ என்னெல்லாம் விஷயங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லும் போது நீங்க செக் பண்ணுங்க, உங்க டீச்சர் சொல்லி தந்த விஷயத்த நீங்க மறந்து போயிட்டீங்களா, இல்ல உங்க டீச்சர் அந்த விஷயத்த சொல்லியே தரலையா அப்படின்ட்டு. உங்க டீச்சர் அந்த விஷயத்த சொல்லியே தரல அப்படின்னா இந்த டாபிக் வந்து பிகினர்ஸ்க்கான டாபிக் அப்படிங்கறதுனால சிலப்போ அந்த டீச்சர் தெரிஞ்சே அந்த விஷயத்த வேணாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அப்படின்னா அது டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். ஆனா டீச்சர் சொல்லி தந்தாங்க, நீங்க மறந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை நம்ம மறந்துட்டோம்ல அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கறது உங்களால வேலிடேட் பண்ண முடியும். இது பண்ணதுக்கு அப்புறம் சாட் ஜிபிடி கிட்ட இப்போ நீங்க இனி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறீங்க. இந்த கத்துக்கிட்ட விஷயத்த ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல நான் என்னைக்கும் மறக்காத மாதிரி ஒரு சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஈஸி ஸ்டோரியா எனக்கு இங்கிலீஷ்ல தர முடியுமா அப்படின்னு நீங்க கேட்க போறீங்க. சோ அது இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டோரியா உங்களுக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு தரப்போகுது. சோ நீங்க 4th ஸ்டெப் பண்ணும்போது
பண்ணும்போது சாட் ஜிபிடிக்கு நீங்க ஒரு டீச்சரா மாறி நீங்க என்னெல்லாம் விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களோ அதை சாட் ஜிபிடிக்கு சொல்லி தரீங்க. அண்ட் சாட் ஜிபிடி இன்னொரு ஃப்ரெண்டா இருந்து அதை வேலிடேட் பண்ணுது. வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த உங்களுக்கு ஒரு ஸ்டோரியா திருப்பி தரப்போகுது. அதுதான் ஃபிஃப்த் ஸ்டெப். சோ அந்த ஸ்டோரியா தந்ததை நீங்க ஒரு 4-5 தடவை வாசிக்கும் போது நீங்க என்னெல்லாம் விஷயம் கத்துக்கிட்டீங்களோ அதையெல்லாம் ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல வாசிச்சு வாசிச்சு நீங்க உங்களோட லேர்னிங் கேப்ப அழகா பிரிட்ஜ் பண்ணவும் முடியும். உங்களால வந்துட்டு இந்த விஷயத்த எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் லேர்னிங், நீங்க கிராமர் எல்லாம் படிக்கிறது அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்காது. எந்த டாபிக்கையும் வந்துட்டு ஈஸியா மாஸ்டர் பண்ண முடியும். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட இங்கிலீஷ் லேர்னிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்க போது, ரொம்ப பிராக்டிக்கலா இருக்க போது. உங்களுக்கு ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல்லயே ஸ்டோரிஸ் அவைலபிளா இருக்கு வித் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்ட் இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸும் அவைலபிளா இருக்கு. ஒரு 21 days ஓட பிகினர்ஸ் இங்கிலீஷ். அது வேணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்க. சோ இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Till then, bye bye, take care.